மீனம் ராசி யார் ஒருத்தருக்குமே எந்த வகையிலுமே தீமை செய்யாத ஒரு சிறப்பான ராசி அப்படின்னா அது வந்து மீன ராசி. பெரும்பாலும் உங்களோட பணிகளில் மட்டும்தான் முழுமையாக கவனம் செலுத்துவீங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. நமக்கான வேலையை சரியாக செஞ்சாலே நன்மை வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரி வாய்ப்புகளை தரப்போகுது, முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசி குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். இந்த மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிவபெருமானின் பரிபூரண அருளுமே கிடைக்கக்கூடிய ராசிகளில் மீன ராசியும் ஒன்று. சிவபெருமானை மனமாற வழிபட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்களேன், நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். எல்லா வகையிலுமே உயர்வு கிடைக்கும். உங்களோட பிரார்த்தனையும் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் சுய ஜாதக கணிப்பு இதுக்கு ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படுது. ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நன்மைகளை நீங்கள் அதிகமாக பெற முடியும். அப்படியே உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வுக்கு பயன்படும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்போது கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் பாருங்கள், சந்திரன் இருக்கார். அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், அதுவும் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. ரண ரோகஸ்தானம் இந்த இடத்துல கேது பகவான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் பாருங்கள் புதன் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒரு சேர பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அயன சயன போகஸ்தானம் இங்கே சனி பகவான் ராகு பகவானோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இப்போ கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும், என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையோடு செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க தான். அவசரமாக எதையுமே செய்ய மாட்டீங்க. அவசரமான வேலையை உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நிதானமாக பொறுமையாக கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு காட்டக்கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் இந்த ஒரு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலும் செய்வீங்க. மற்றவங்களுக்காக அவங்க கேட்ட உடனே உதவிகளை செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது உதவின்னு கேட்கும் பொழுது யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி பெருசும் நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். நம்ம சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்குது, அதையே நாம் செயல்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கையில் ஏன் அந்த நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தம் பெரும்பாலும் இருக்கும். அது கிரகநிலை, இந்த சூழ்நிலை இந்த மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருக்கும். இப்போ ஏற்பட்டிருக்க கிரக நிலை இதுவரைக்கும் கடந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வரது இனிமேல் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் பாருங்கள், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில கிரக அமைப்புகள் ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஒரு சில அமைப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை சொல்லுது. அந்த வகையில் எச்சரிக்கையாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் செயல்படுங்களேன், நன்மையை பெரும்பாலும் பெறலாம். அதே போல் இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே நல்லபடியாக இருக்கும். கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனை, நிறைய சண்டை சச்சரவு, தொழில் வியாபாரத்தில் நிறைய நெருக்கடி, இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறோம் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பாருங்கள் கிரகநிலைகள் ரொம்பவுமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்க. இந்த மாதம் பண வரவு அதிகரிக்கக்கூடிய யோகம் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்கலாம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். கடன் பிரச்சனையால் நிறைய அவதிப்பட்டிருப்பீங்க, அதிலெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் வரும்.
இந்த மாதம் அனைத்து வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சில கிரக அமைப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நீங்கள் மேன்மையை கண்டிப்பாக பெறலாம். உடல் சோர்வு கொஞ்சம் வரும், கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடாது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதில் எல்லாமே முழுமையாக கவனமாக ஈடுபடுங்க. வேலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றினா அதற்கேற்ற நன்மை, அங்கீகாரம் இது எல்லாமே நீங்கள் கட்டாயமாக பெறுவீங்க. வீண் கவலை, வீண் வாக்குவாதம் வரலாம், கவனமாக இருங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. முக்கியமாக இந்த வீண் வாக்குவாதம் செய்யாமல் ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விடுத்துட்டு நீங்கள் முயற்சிகளை செயல்படுத்துங்க. வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த நெருக்கடி இது எல்லாமே பிரச்சனை இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் தரும் அமைப்பு இப்போ இருக்கிறதுனால இந்த அமைப்பு சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அரசாங்கம் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதகமான காரியங்கள், சாதகமான பலனை இந்த மாதம் கொடுக்கும். பயணம் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். வியாபாரம், தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும். அதற்கேற்ற பண பிரச்சனையுமே தீரும். தக்க சமயத்தில் பண உதவி கிடைக்கும். பழைய பாக்கிகள் இப்போ வசூலாகும் பாருங்கள். உங்கள் நிதி நிலைமை கொஞ்சம் உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட செயல் திறமையின் மூலம் கடினமான பணிகளையுமே சிறப்பாக எளிமையாக செஞ்சு முடித்து பாராட்ட பெறுவீங்க. கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை இப்போ உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் வீட்டில் சுப காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சியில் ஈடுபட்டவங்களா இருந்தால் உங்களுக்கு பாருங்கள் இப்போ சாதகமான பலன் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள் ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். உங்கள் வீட்டுக்கு விருந்தினரோட வருகையும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உங்களோட செயல்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு பக்கபலமாக அமையும். சுதந்திரமான எண்ணம் உங்களுக்கு இப்போ வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு சில பிரச்சனைலாம் பாருங்கள் இழுப்பறியாக இருந்திருக்கும். இது எப்போ தீரும், எப்போ இது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுமே தீரும். மனதில் ஆறுதல் வரும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும். பெரும்பாலும் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய யோகம் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. கோபத்தை குறைக்கணும், நிதானமாக நடந்துக்கணும், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் நீங்கள் முழுமையாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிகளை யூகங்களை செய்யுங்க. இதனால் பணவரத்து அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் நட்பு வகையில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் கூட தோன்றலாம், கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வேலை மற்றும் உங்களோட பணிகள் தொடர்பான விஷயங்கள் நீங்கள் சரியாக பிளான் பண்ணால் சாதகமான பலனை எல்லா வகையிலுமே பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. அது பின்னால் உங்களுக்கு எந்த ஒரு பண விஷயத்துலையும் பற்றாக்குறை வராமல் பார்த்துக்கும். அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் உங்களுக்குமே வந்து சேரும். எடுத்த வேலைகளில் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம். இந்த மாதம் பாருங்கள் மன வலிமை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை உயரும், தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் முன்னாடி செஞ்ச நன்மைக்காகவும் நல்ல ஒரு செயலுக்காகவும் பாருங்களேன் அதற்கான அங்கீகாரம் பாராட்டு இப்போ கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி நிலை காணப்படுது. கடினமாக படித்தா நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு மதிப்புன்னு உங்களுக்கு வரும். கடினமான வேலையுமே எளிதாக முடிஞ்சு சிறப்பான உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு இப்போ கொஞ்சம் விளையாட்டில் அதிக ஆர்வம் வரும். விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பெரும்பாலும் அமைப்புகள் சீராக இருக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களே வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.